வந்து நம்ம சஹர் சாப்பாடு பார்க்க போறோம். ரம்ஜான் நோன்பு இருக்கவங்களுக்கோசரம் இப்போ செய்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் சஹர் ஃபுட் ஃபார் ரமதான் who are having a fasting. ஸோ 90 kilos ஆஃப் பிரியாணி மேக்கிங். 90 கிலோ பிரியாணி பண்ணுறாங்க. பாருங்க, மசாலாலாம் வெந்துட்டு இருக்கு. எல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்திய மசாலா கொதிக்குது. ஆனியன் ரைத்தா, வெங்காய ரைத்தா, இது சேமியா ஸ்வீட். இது இப்போ இது வர தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. அதுல அப்புறமா அரிசி போடுவாங்க. தண்ணி கொதிக்குது. இவங்கெல்லாம் வந்து பிரியாணி மாஸ்டரு மசூதிக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். அச்சா, அந்த சேமியால தண்ணி ஊத்துறியா? ஸோ இப்போ சேமியா ஸ்வீட்ல வந்து தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் a vermicelli sweet mixing the hot water. கலர் இல்ல ரெடி கலர் மாதிரி. Chef Basha is here. Hello Basha. Assalamu alaikum. He's a great cook. அவர் வந்து பல விதமான சமையலுக்கு வந்து வல்லவர். அவரு சமையல் ராஜா. அவரு பிரியாணி கிங். அவரு ஸோ பிரியாணி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நோன்புக்கு. காலையில் நோன்பு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடுராத்திரி 11:20 ஆகுது. நைட் 11:30 now. ஸோ த முஸ்லிம் பீப்புள், அது என்னது, பால்கோவா மிக்ஸ் பண்றாங்க ஸ்வீட்டுக்கு. The milk kova sweet is mixing in vermicelli. This is a sweet what they are making. இப்போ ரம்ஜான் நோன்பு இருக்கிறதுக்கு காலையில நோன்பு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க? 4 மணிக்கு. அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருணும். 4 மணிக்கு இருக்கும். 4:30 வரைக்கும். இப்போ 4:30க்கு மேல வந்து அவங்க நோன்பு இருப்பாங்க. அதனால அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து உணவுக்காக இதை வந்து பிரியாணி ஸ்வீட்டு எல்லாமே செய்யறாங்க. பாருங்க. So from morning 4:30 they will be in fasting. So in the midnight they will eat this biryani. sorry jaba அவரு So they are going to cook 90 kilos of rice and 90 kilos of meat. Chicken or mutton? Mutton biryani. So 90 kilos of mutton, 90 kilos of rice. 90 கிலோ மட்டன் பிரியாணி செய்யறாங்க. ஆட்டுக்கறி பிரியாணி. அதுல வந்து 90 கிலோ அரிசியும் 90 கிலோ கறியும் வந்து போட்டு செய்யறாங்க. ரொம்ப ஸ்மெல் நல்லா கமகமன்னு வருது. ஸ்வீட் பேர் என்ன பாஷா? சேமியா ஸ்வீட். இதுல என்னென்னலாம் போட்டிருப்பீங்க? முந்திரி பருப்பு, மஞ்சள் திராட்சை, வெள்ளரி விதை, சாப்பாடு நெய், ஆயில், சர்க்கரை, இது பாயாசம், பால்கோவா, லாஸ்ட்ல வந்து சேமியா. இது லாஸ்ட்ல வந்து சர்க்கரை போடணும். சர்க்கரை வந்து லாஸ்டா. இந்த பருவம்
சேவை வெந்த அப்புறமா So they mixed cashew, sugar, vermicelli, ghee, பால் கூட கலக்குறீங்களா? பால் கிடையாது, பால்கோவா தான். பால்கோவா, சாப்பாடு நெய், ஆயில், Milk sweet பால்கோவா, which is milk kova. Everything they are making is sweet and dry grapes. அது என்னது? கிருணி விதை. So it's the seeds of melon. கிருணி விதையை கொஞ்சம் கலக்குறாங்க. ஓல்டு பீஸ் நீ. மக்களே, நம்ம நண்பர் பாஷா இவரு. ஸோ பாஷா வந்து செம்மையா செய்வார் பிரியாணி. வெஜிடேரியனும் செய்வார், நான்வெஜ்ஜும் செய்வார். ஏதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு தெரிய வைக்கிறேன். மேற்கொண்டு நீங்கள் வந்து எனக்கு எழுதுங்க, நான் உங்களுக்கு அவங்க நம்பரை தெரிய வைக்கிறேன். பாஷா இவரு, பாஷா செம்ம செஃப்பு. ஸோ இஸ் a very good chef. He will cook any amount of quantity, both vegetarian and non-vegetarian. And today is making biryani and sweets. Na Basha? You are watching our channel. Thanks for watching our channel. Please support our channel. எல்லாம் விறகு அடுப்பு. The taste is very good if you cook in wood. See the wood. Masala is still boiling. Masala நல்லா கொதிச்சிட்டு இருக்குங்க. இதுவும் மசாலா தான். Masalas are boiling nicely. பாஷா, சுகரா? சக்கரை கொட்டியாச்சு. எத்தனை கிலோ சக்கரை? சக்கரை வந்து 20 kg. 20 kg. 20 kg sugar mixed for the sweet. 20 கிலோ சக்கரை கலந்துருக்காங்க. ஸோ மக்களே, நண்பர்களே, இப்போ வந்து பாஷா வந்து கொஞ்சம் விளக்குவாரு. இப்போ இன்னும் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து செய்யற பிரியாணியும் இருக்குது. இப்போ ஆல்ரெடி அங்கே மசாலா கலந்துருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு டபரானா அந்த வெசல், அதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டபரால எத்தனை கிலோ தக்காளி வெங்காயம்? வந்து 15 கிலோ தக்காளி, 15 15 கிலோ கிலோ வெங்காயம். சரி, வேற? அப்புறமா தயிர் 6 லிட்டரு, ஆயில் வந்து 6.5 ஆயில், லோமப்பட்டை ஏலக்காய் 50 கிராம் ஒரு 30 கிலோக்கு. 30 கிலோ. அப்புறம் வந்து
மிளகாத்தூள் 300 கிராம். மிளகாத்தூள் ஒரு டபராக்கு. ஒரு டப்பாக்கு 300 கிராம். 30 கிலோ. அதான் உப்பு. இப்போ ஒரு டபராக்கு கறி கறி 30 கேஜி. 30 கேஜி ஒரு டபராக்கு. அப்போ மொத்தம் வந்து 90 வரப்போகுது. 3 டபரா பண்றீங்க. ஓகே, இப்போ 2 டபரா பண்ணிருக்கீங்க, இன்னொரு டபரா பண்ண போறீங்க. ஓகே, நவ் 2 vessels மசாலா இஸ் பாயிலிங். அதான் 2 டபரா வெசல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஆங்கிலத்தை உங்களுக்கு சொல்லிடலாம் நம்ம நண்பர்களுக்கு, உலக நாட்டில் இருக்கிறவங்களுக்கு. அதாவது ஸோ பெர் வெசல் they are making 30 kgs of vegetable and 30 kgs of meat, and after that 30 kgs of rice for each vessel for to make a biryani. In 30 kgs 15 kg of tomato, 15 kg of onion, and then the cardamom, cinnamon and everything is there, and along with the curd. So each vessel contains 30 kg of biryani. Correct? ஒரு வெசலுக்கு 30 கிலோ தானே பிரியாணி, இல்லை 60 கிலோ வரும்? 30 கிலோ. 30 கிலோ தான். And freshly is going to make one another vessel, so that I will show you from the beginning. இப்போ புதுசா வந்து இன்னொரு டபராலியா வந்து பண்ண போறாரு, அதை வந்து நம்ம முதல்ல இருந்து கூட பார்ப்போம். அதனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. ஆனா மொத்தம் வந்து 90 கிலோ பண்றாங்க. 90 கிலோ அரிசியும் 90 கிலோ வந்து பாத்தீங்கன்னா கறி, ஆட்டுக்கறி செஞ்சு பிரியாணி பண்றாங்க. போதுமான அளவுக்கு விறகு அடுக்கிறாரு. இது என்ன ஏரியா இது மெர்சிதி? இது வந்து சாட்பாடா. சாட்பாடா மின்ட். ஸோ இங்க இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்க வந்து வருஷம் வருஷம் இவரு நம்ம பாஷா, நம்ம நண்பர், இவரோட குழுவினர் தான் வந்து இங்க செய்வாங்களாம், அவங்களும் சொல்றாங்க. ஆனா இவர் வந்து எனக்கு சிறு வயது நண்பர் இவரு. ஸோ he is my childhood friend, Mr. Basha. So here people are telling that he only come every year for during the Ramadan time and cook here. So I said that he is my childhood friend. நம்ம சிறு வயது நண்பர் இந்த அளவுக்கு வந்து ஒரு கை தேர்ந்த நிபுணரா இருக்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இவரெல்லாம் பாத்தீங்கன்னா உலகம் தரம் வாய்ந்த ஒரு குக் இவரு. ஸோ he is a world class cook, highly standard, highly what to say, experienced person. The taste will be very good. So masala, biryani masala. இது வந்து கொத்தமல்லி அண்ட் புதினா ரெண்டுமே கலந்துருக்கு. This is both coriander and புதினா, mint. இப்ப யோகா மாஸ்டர் யோகா மாஸ்டர்லாம் முதல்ல நம்ம தெரியும் எலக்ட்ரானிக் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துவாங்க. இந்த மாதிரி மாஸ்டர் போன்ல இறங்கிதான் இல்ல இருந்தாரு அவரு முயற்சி பண்ணா எதுல இறங்குவாரு. அவருக்கு திறமை இருக்குது, அவர்கிட்ட நல்லா இருக்குது. அவரு நல்லா முன்னுக்கு வருவாரு, தெரிய இருக்கும். என் ஃப்ரெண்டு கண்டிப்பா வருவார். ஸோ திஸ் இஸ் ஃப்ரெஷ் மசாலா. இப்போ ஃப்ரெஷ்ஷாக மசாலா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், வேற ஆயில், இதுதான் இருக்குது இதில். திஸ் இஸ் அ ஃப்ரெஷ் மசாலா இஸ் மேக்கிங் நவ் ஃபார் பிரியாணி. ஆனியன், சினமன், காடமன், லவங்கம் போட்டிருக்கேன், அண்ட் க்ளோவ் ஆல் டுகெதர் மிக்ஸ் அலாங் வித் ஆயில்.
சேமியா ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க எவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க. The vermicelli sweet is ready. அரிசிக்கு வந்து ஒலை கொதிச்சிட்டு இருக்கு, மசாலாக்கும் சேர்த்து தான் இந்த ஒலை கொதிச்சிட்டு இருக்கு. The water is boiling very nicely. பாஷா, இப்போ நீங்க அதிகபட்சம் இது வரைக்கும் எத்தனை கிலோ பண்ணிருக்கோம்? பெரிய லெவல்ல எத்தனை கிலோ பண்ணிருக்கோம்? இது வந்து 90 கிலோ, 3000 கிலோ, 3000 கிலோ பண்ணிருக்கீங்க. ஸோ அவரிடம் நம்ம எழுப்பிய கேள்வி வந்து அதிகமா எவ்வளவு பண்ணிருக்கீங்கன்னா 3000 கிலோ பண்ணிருக்காராம். இப்போ பண்றது வந்து வெறும் 90 கிலோ தான். ஸோ ஐ ஆஸ்க்ட் him how many kilos that your best that you done, and he says 3000 kilos, but what he is doing now is only 90 kilos, but he can do 3000, and even he can do 5000 and more, because he have a team along with him, and he is an expert. You are going to wash the rice now. அரிசியை வந்து கழுவு பாருங்க. எத்தனை கிலோ அரிசி அது? 30 kg. 30 kg ரைஸ் going to wash now. 30 கிலோ அரிசியை வந்து கழுவ போறாங்க. So that vessel 30 kg and now another vessel 30 kg. அந்த டபரால வந்து ஒரு 30 கிலோ, இந்த டபரால வந்து 30 கிலோ. டபரா நைஸ் வேர்டு. பாத்திரம். இந்த பாத்திரம்ன்றது சின்னது, பெருசு என்னமோ டபரா தான் சொல்லுவாங்கல்ல பஷா? டபரா. So he's checking the rice, whether the rice is good or not. Rice எப்படி இருக்கு? So he feel the oil is very less, so he is mixing the more oil. ஆயில் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணாரு, அதனால ஆயில் கொஞ்சம் கலந்து இருக்காரு பிரியாணி மசாலால. இதே மாதிரி மசாலா அங்க ரெடி ஆகுதுல்ல? So the same masala freshly you are preparing for another 30 kg. அப்போதான் வந்து அது சூப்பரா எரியும். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். மசாலாவுக்கு வெங்காயம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், எண்ணெய் இதெல்லாம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்போ. So to make a fresh masala, same like this, along with the oil, the onion, cinnamon, cardamom, clove, everything is nicely boiling. அது வந்து நம்ம நீங்க இந்த இடத்துல நீங்க அந்த செத்த ஆற வந்து உள்ளே வந்து பின்னாடி போடுது. என்னால முடியுது போட்டு வாங்கிட்டோம் பண்ணிக்கிட்டு பாய் ஒரு
பெரிய பிஸ்தா வேலை. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வந்திருக்குல்ல. வரணும் அது. இன்னும் வரணும். 2 கிலோ பூண்டு, 25 கிராம் மஞ்சள் கலந்துருக்காங்க. 2 கிலோ ஆஃப் garlic and 25 grams of turmeric powder mixed along with coriander and mint. அது கூட கொத்தமல்லியும் புதினாவும் கலந்துருக்காங்க. 2 கிலோ பூண்டையும் அரைச்சி போட்டிருக்காங்க. கூட வந்து 25 கிராம் தானே பாஷா, 25 கிராம் மஞ்சள் தூள் கலந்துருக்காங்க. அது கூட வந்து கொத்தமல்லியும் புதினாவும் கலந்துருக்காங்க. So 2 kg of garlic and 25 grams of turmeric and along with coriander and mint. So now the masala is mixing. பாஷா, இந்த மசாலால இப்ப என்னெல்லாம் போட்டிருக்கோம்? இதுல வந்து தக்காளி, இது பச்சை மிளகா, இஞ்சி, உப்பு, மிளகாத்தூள். தக்காளி, இஞ்சி, உப்பு, மிளகாத்தூள், பச்சை மிளகா, so green chilli and chilli powder, ginger and curd is mixed along with tomato எத்தனை கிலோ போச்சு? about 15 kg of tomato, ஒரு 15 கிலோ தக்காளி கலந்துருக்காங்க. அங்கேயும் அதே மாதிரி தான், அது வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஃப்ரெஷ்ஷா பண்ணிட்டு இருக்காங்க. பச்சை மிளகா, தயிர், இஞ்சி, பூண்டு எல்லாம் கலந்துருக்காங்க. புதினா, கொத்தமல்லி. தண்ணி கலந்துருக்காங்க. இப்போ வாட்டர் இஸ் மிக்ஸ்ட். இப்போ 2 வெசல்ல வந்து ரெடி ஆயிடுச்சு. கறி, மட்டன் கறியை போட்டாச்சு. இதுல எத்தனை கிலோ கறி? 30 kg. 30 கிலோ கறியை வந்து இதுல மிக்ஸ் பண்ணிருக்காங்க. 30 kg மட்டன் இஸ் மிக்ஸ்ட் ஹியர். கோரியாண்டா அண்ட் புதினா, கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் அப்படி மேலே போடுறாங்க. ட்ரெஸ்ஸிங் பண்ணுறாங்க. So the mutton 30 kg mixed here and another 30 kg going to mix there. இங்க ஒரு 30 கிலோ ஏற்கனவே போட்டாங்க. இங்க ஒரு 30 கிலோ போட போறாங்க. இப்போ hard working.
30 கிலோ கறி வருது, 30 kg meat is mixed. அதுலேயும் 30 கிலோ தானே, 30 கிலோ கறி மிக்ஸ் பண்ணியிருக்கு. So 30 kg and 30 kg. Another 30 kg will go in the next vessel. இன்னொரு 30 கிலோ வந்து அந்த பாத்திரத்தில் போயிடும். கொத்தமல்லி, புதினா, coriander and pudina leaves. The salt is mixing. உப்பு எவ்வளோ? 2 kg. 2 kg of salt is mixing. அல்ல जाने के சேமியா ஸ்வீட் வந்து ரெடி ஆகி உள்ள போயிட்டு இருக்கு. The vermicelli sweet is going inside. இப்போ இங்க வந்து இது எல்லாத்தையும் குக் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க சாப்பிட போறது இல்லை, இந்த மசீதுக்கு வர அந்த இஸ்லாமிய நண்பர்கள்லாம் வந்து அந்த நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வந்து கண்டெய்னர்ல போட்டு கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அவங்க வீட்டில் போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நோன்பு இருப்பாங்க. So they are not going to eat here. What they are going to do is they will pack and give to each and every Muslims who is going to have a fasting in the early morning. So before that they will eat in their own house. So they will pack and give in the container. இரவு 12:30 மணி ஆகுது. Now the time is 12:30 in the midnight. எல்லாம் வெந்திருக்கான்னு பாக்குறாரு மாபாஷா. Chef Mabasha is looking how the taste is going to check whether the masala is good. எப்படி இருக்கு மசாலாலாம்? எல்லாம் கரெக்டா இருக்கா? டேஸ்ட் பார்த்து சொல்லிட்டாரு. எல்லாம் நல்லா இருக்கான், டேஸ்டா இருக்கான், மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கு. So he checked the masala, how is the spicy and salt. He said it's good. கட் பண்ணிடுங்க எல்லாத்தையும்.
30 kg rice soaked in the water for about 30 minutes. 30 நிமிஷம் அரிசி வந்து தண்ணியில ஊறி இருக்கும். இப்போ அதை அப்படியே எடுத்துட்டு போய் உலையில வைக்க போறாங்க. முப்பது கிலோ அரிசி அதில் கலந்தாச்சுங்க. 30 kg of rice is mixed in this vessel. 30 கிலோ அரிசியை வெந்த அரிசியை அதில் கலந்துருக்காங்க. அதாவது தண்ணி வந்து ரொம்ப கொதிச்சுட்டு இருந்தது. அதுல வந்து அரிசியை வந்து அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியை வந்து ஒரு துணியில கட்டி சுட சுட வந்து தண்ணியிலேயே வந்து இறக்கிருந்தாங்க. பாருங்க, துணியிலேயே வருது. இது என்ன 15 கிலோவா மொத்தம்? ஓகே, 30 கிலோ அரிசி, 30 kg of rice, boiled almost half boiled, அரை boil தானே? So the balance will boil in the masala. So what they are doing is authentic dum biryani. இதாங்க தம் பிரியாணி, ஒரிஜினல் தம் பிரியாணி இதுதான். பாருங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் தம் போடுவாங்க பாருங்க. So this is a real dum biryani. So more rice. So இன்னும் அரிசியை வந்து ஊற வச்சு எடுத்துட்டு வர போறாங்க. ஸோ நீங்க பார்க்க போறீங்க, இந்த துணியை வந்து அப்படியே வந்து கட்டி சுடு தண்ணியில் இறக்கிடுவாங்க. ஸோ they are going to tie this cloth. The rice is soaked for nearly 30 minutes. Now they are going to dip it in the hot water, which is boiling nearly for more than 1 hour. The water is boiling more than 1 hour, so it's very hot. தண்ணி வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேல கொதிச்சுட்டு இருந்தது. அதனால ரொம்ப சூடா இருக்கும். அதனால அரிசி அது உள்ள இறக்கி ஒரு 5 நிமிடத்துலயே எடுத்துடுறாங்க. வெளியில எடுத்து மசாலால எடுத்துட்டு போய் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த மசாலால இப்போ ஒரு 30 கிலோ கறி மட்டன் மிக்ஸ் பண்ணிருக்காங்க. 30 kg of mutton is mixed in this vessel. Those 2 vessels are already ready. பாருங்க, மேல வந்து விறக போட்டிருக்காங்க. இதுதான் வந்து தம் பிரியாணி.
क्यों भाई जाना भाई மீன் பிடிக்கிற மாதிரி இவங்க வந்து அரிசியை வந்து அந்த துணியை விட்டு தண்ணியில கலக்கவே இல்லை, அப்படியே வந்து வேக வைக்கிறாங்க பாருங்க. ஸோ லைக் கேச்சிங் அ ஃபிஷ், தீஸ் பீப்பிள் செஃப் ஆர் the cloth is filled with rice dipped in the hot water or maybe 7 to 8 minutes I guess. ஒரு 7 to 8 நிமிஷம் தான் அப்படியே வச்சிருப்பாங்க. அப்புறமா எடுத்துட்டு போய் மசாலா எல்லாம் கலந்துருவாங்க. ஆஃப்டர் தட் ஆஃப்டர் 7-8 minutes they will mix this in the masala. பாருங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க் பாருங்க. அவர் அப்படியே சலிக்காம வந்து பண்ணிட்டே இருக்காரு. நீங்க வந்து ஒரு துணியை வந்து துவைச்சிட்டு அப்படியே போட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துல காய்ஞ்சிடும். So he is working very hard in the heat. If you wash your clothes, if you come here with a wet cloth, the cloth will get dry in 2-3 minutes. So heat, but the smell is very good. இன்னும் கொஞ்சம் அரிசி எடுத்துட்டு வர போறாங்க. So some more rice has to cook. So you can watch correctly. You are not fill the rice in the vessel.
but they are catching in the cloth material, just dipping like a tea bag. அதாவது பாருங்க, அரிசியை வந்து அந்த தண்ணியில போடல, அதுக்கு மேல டீ பேக் மாதிரி அந்த துணியிலேயே வச்சு காய வைக்கிறாங்க. So this is dum biryani. Dum biryani means you can see the top of the plate, the fire. மசாலா நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இப்போ இதில் எடுத்துட்டு வந்து அரிசியை கலக்க போகிறாங்க. அரிசி அங்கே வந்துட்டு இருக்கு. ஸோ த மசாலா இஸ் கெட்டிங் ரெடி ஹியர். ஸோ த ரைஸ் இஸ் பாயிலிங் தேர் இந்த ஹாட் வாட்டர். பாருங்க, இப்போ அந்த அரிசி அங்கே வடிகட்டுறாங்க. ஸோ தி ஆர் stirring the water and now bringing in the boiled rice and mixing. பாருங்க, இதில் கலந்துட்டாங்க. அந்த கூடையில் வச்சே வந்து தண்ணியெல்லாம் எடுத்துட்டாங்க. வெறும் அரிசியை வந்து இதில் கலக்கிறாங்க. வெந்த அரிசி, பாதி வெந்த அரிசி இதில் கலந்தாச்சு. இப்போ பாஷா பாய் வந்து அதை கலரி விடுறாரு. ஸோ நவ் த செஃப் பாஷா is mixing all the rice with masala together. So the meat, the masala, everything will mix together. Dum போடுறாரு பாருங்க. So this is the process, another process. This is the original dum biryani. Taking the fire out, putting in the top of the plate. கீழே இருந்து அந்த நெருப்பை வேண்டிய அளவுக்கு எடுத்து அது மேலே போடுவாங்க. ஸோ அதோடைய அந்த உஷ்ணம் வந்து உள்ளே இறங்கும். The heat இறங்கும்ல. So the heat will go inside. So outside heat and inside heat, and in the top also the heat. இந்த 3 டபரா தான் இல்ல. So it's 3 vessels, 90 kg of meat, 90 kg of rice and vegetables. 90 கிலோ கறி, 90 கிலோ அரிசி, மீதி எல்லாம் வந்து காய்கறி, தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், உப்பு, தயிர், இதெல்லாம் வந்து கலந்து. So 90 kg of rice, 90 kg of meat, and tomatoes, onion, green chili, chili powder, coriander, pudina, which is mint, and curd, yogurt, salt, garlic, ginger, all together.
And finally, it became a biryani, 90 kg of biryani. Thanks for watching our channel. Sweet packing, sweet எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சேமியா ஸ்வீட்டு இதெல்லாம் வந்து நோன்பு இருக்கவங்களுக்கு இப்போ வந்து இதெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா நோன்பு இருப்பாங்க நம்ம இஸ்லாமிய சகோதர சகோதரிகள். அவங்கெல்லாம் பேக் பண்ணி அவங்க வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிடுவாங்க. வீட்டில் போயிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நோன்பு இருப்பாங்க. ஸோ now the sweet is packing here and later on the biryani also will pack and after that they will give to the people who come to the mosque and they will go take to home and after having this food that they will proceed the fasting, the Ramadan fasting. This is பயங்கர சட்னி, brinjal சட்னி, கத்திரிக்காய் சட்னிங்க இது. ஸ்வீட் வந்து அங்க இருக்கு. Sweet, spicy, brinjal chutney. இவர்தான் நம்ம சிறு வயது நண்பர் பாஷா. இஸ் மை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் பாஷா. And please take down his number if you want any cooking for your parties, marriage functions, any party in Chennai if you want or any other places, he will come directly. மக்களே, இவர் தான் என்னுடைய குழந்தையிலேருந்து இவர் எனக்கு நண்பர் பாஷான்னு. இவர் பார்த்தீங்கன்னா செஃப், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவர் வந்து சமையலில் வந்து கில்லடி. இவர் வந்து சென்னை மற்றும் வேற எங்கேயாவது வேற கிராமத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் கால் பண்ணுங்க இவருக்கு. இவர் வந்து நேரடியாக வந்து செய்து கொடுப்பாரு. அவருடைய கைபேசி என்ன இப்போ சொல்லுவார். லெட் வி ஆல் டேக் இஸ் நம்பர், மொபைல் நம்பர். பாஷா, உங்கள் மொபைல் நம்பர் சொல்லுங்கள். 94444 76 987. இன்னொரு தடவை சொல்லுங்க. 94444 ஓகே, மாவ் பாஷா. மாவ் பாஷா அலியாஸ் பாஷா. யூ கேன் கால் இம் பாஷா ஆர் மாவ் பாஷா. அவரோட நம்பர் சொல்லியிருக்காரு, நீங்க கால் பண்ணுங்க. புரியல. ட்ரிபிள் ஏ கேட்டரிங். ஸோ ட்ரிபிள் ஏ கேட்டரிங் சர்வீஸ் பேரா இப்போ? வெரி குட், வெரி குட். ஸோ ட்ரிபிள் ஏ கேட்டரிங் இஸ் கேட்டரிங் நம்பர். ஸோ சம்ம லாங் டைம் அகோ வி டுகெதர் ஆல்சோ டிட் அ பிஸ்னஸ். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இருவரும் சேர்ந்தோம் வந்து பிஸ்னஸ் பண்ணோம். ஃபியூச்சரில் பண்ணுவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து. சரிங்களா? ட்ரிபிள் ஏ கேட்டரிங் அவரோட கேட்டரிங் பேர். நோட் பண்ணி. லைட்டிங் நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா தெரு ஃபுல்லாக நல்லா அழகாக ஜோடிச்சு வச்சிருக்காங்க. லைட்டிங் அருமையாக இருக்கு. லைட்டிங் நல்லா இருக்கு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. அந்த பிரியாணி இஸ் ரெடி. லெட்ஸ் see. வாவ், எல்லாம் மசாலா எல்லாம் நல்லா ஊறி நல்லா ரெடியா இருக்கு. ஸோ the masala all mixed in the biryani nicely, beautiful. Like all of you, I am also lucky to watch this huge biryani making. இதுல மாதிரி நானும் அதிர்ஷ்டசாலி தான். நீங்க எல்லாம் வந்து பார்த்து இதெல்லாம் பாக்குறீங்கல்ல. நானும் முதல் முறையா வந்து ஒரு 90 கிலோ பிரியாணி எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இருந்தே பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு. So please write us in the comment how the process are. What do you think about this dum biryani? Is the original authentic dum biryani. The hard work of the team.
இது ஸ்வீட், சேமியால செஞ்ச ஸ்வீட்டுங்க, சாப்பிட போறேன். நண்பரும் சாப்பிட போறாரு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? நல்லா இல்ல? கை காட்டு. நல்லா இருக்கு. நல்லா போச்சு. செகண்ட் வெசல் ஓப்பன். ரெண்டாவது பாத்திரத்தையும் வந்து திறந்தாச்சு. பேக் பண்ணி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க நோம்பு இருக்கிறவங்களுக்கு. ஸோ whoever going to fasting, Ramadan fasting, they will distribute in a pack with a sweet and brinjal chutney. கத்திரிக்காய் சட்னி, ஸ்வீட்டு, பிரியாணி எல்லாருக்கும் ஒரு பேக் கொடுப்பாங்க.